நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ராஜபாளையம் பக்கத்தில் வந்துள்ள கிராமமான சிவகிரியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாதகிரி முருகன் கோவில். நிறைய பேர் தெரியாத ஒரு அற்புதமான கோவிலுங்கிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். போலாமா? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி தாலுகா பக்கத்தில் ராயகிரி அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூடலூர் அப்படிங்கிற பகுதியில் அமைந்துள்ள நாதகிரி முருகன் கோவிலுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான கோவில், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அற்புதமான கோவில், சக்தி வாய்ந்த கோவில். வாங்க அந்த கோவிலை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட சேர்ந்து சுவாமி வீரபத்ரன் ஐயா பயணிக்கிறாங்க. நிறைய விஷயம் அவங்கள்ட்ட இங்கே எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சுமா? இப்போ இது 3 வருஷம். 3 வருஷம் ஆச்சு. தம்பி அறிமுத்து தான் அந்த வேலையை பார்த்தாரு. ஓ அப்படியா? கேரளாவில் உள்ள ஒரு தம்பியை கொண்டு வந்து இவர் அவருக்கு அருமை. இந்த கோயில் என்ன மகிமையான விஷயங்கள்? முருகன் உடைய இந்த அருள் வந்து எப்படின்னா, பகை நீக்கிறவரு, புத்திர பாக்கியம் கொடுக்கிறவரு, மன அமைதி இங்க வந்தா கிடைக்கும். மிக முக்கியமானது மன அமைதி இங்க வந்து கிடைக்கும். அது பார்க்கும்போது உணர முடியுது. அவ்வளவு அமைதியாவும் எல்லாரும் நார்மலா கோயிலுக்கு போனா அவ்வளவு கூட்டங்களா இருக்கும். இங்க அது இல்லாம அதே ஒரு அமைதியான சூழ்நிலை கொடுக்கும். மன அமைதி வந்து கிடைக்கிறது. படிகள் 168 படிகள். இந்த கோயில் உருவாக்கி ஒரு 50 ஆண்டுகள் இருக்குமா? 112 வருஷம். 112 வருஷங்கள். நல்ல செங்குத்த ஏறுது படி, ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க. வீரபத்ரன் ஐயாவுடைய முயற்சியில இந்த கோயிலுடைய திருப்பணிகள் மிக அருமையாக வந்திருக்குது. முன்னாடி வந்திருக்கேன் இங்க நான். ரொம்ப வெயிலா இருக்கும். இப்ப அந்த ஒரு கலப்பு தெரியல. இந்த கோயிலில் உள்ள எல்லா மக்களுமே கட்டாயம் தரிசிக்க வேண்டிய ஒரு முருகன் ஆலயம். அதாவது கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் மேல இருந்து இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களை பார்க்குற அழகே தனி அழகுங்க. அவ்வளோ அருமையா இருக்குது. நிறைய மயில் கூட்டங்கள், எங்க பார்த்தா மயில் சத்தமும் பறவைகள் சத்தமும் ஈங்காரங்களும் நம்ம செவியை கொள்ளை கொள்கிறது. ராஜபாளையத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரமும், தென்காசியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், இல்லைன்னா சங்கரன்கோவில். ஆனால் ராஜபாளையம் வர்றது தான் நமக்கு நியர்பை ரயிலில் வர்றவங்களுக்கு. இந்த சிவகிரி பக்கம் வந்துட்டு கூடலூர் நாதகிரி முருகன் கோவில் அப்படின்னு கேட்டாலே இங்கே உள்ள மக்கள் சொல்லிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் தெரியாதனால இந்த கோயில் இன்னமும் அந்த அமைதியுடன் பொலிவுடனும் காணப்படுது. இவ்வளவுதான், ஒரு சிறிய கோயில் தான், ஆனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில். நாது முருகன் மலைக்கு மேலே இருந்து இதை பார்க்குற அழகு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும்
எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இங்கே வரும்போதே அதை ஃபீல் பண்ண முடியுது, ஒரு நல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியுது. இப்படி ஒரு அழகான ஒரு காட்சி அமைப்புகள், அமைதியான விஷயம் நம்மளுடைய செவிக்கும் மனதிற்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நம்ம அப்பப்போ நம்மளுடைய பைக்கில் சர்வீஸ் விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது நம்மளே வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி, தேவையில்லாத எண்ணங்களை அழித்து தேவையில்லாத எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய வைப்பு வரும். இந்த ஆலயத்தில் எனக்கு அது ஃபீல் ஆகுது. இந்த பகுதி மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயம் ஒரு தடவையாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா இதோடைய மகிமை உங்களுக்கு புரியும். வாங்க அமைதியாக இதோடைய மற்ற காட்சிகளை பார்க்கலாம். சிவகிரிலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர். ஆட்டோ இருக்குது. சங்கரங்கோயில இருந்து வரலாம், கருவளத்துல இருந்து வரலாம். இப்போ ட்ரெயினில் ஒரு வேளை வர்றவங்க சங்கரங்கோயில இருந்து இறங்கி சங்கரங்கோயில இறங்கிக்கலாம். அங்க இருந்து பஸ் வந்துட்டு ராயகிரிக்கு இருக்குது. அங்க இருந்து நம்ம ஆட்டோ வந்துடலாம். இந்த கோயிலோட நடை திறப்பு எத்தனை மணி? காலையில 8 மணி to 1:30. சரியா? ஈவினிங் வந்து 4:30 to 6:30. விசேஷ நாள்கள்ல கொஞ்சம் கூட எப்பவுமே திறந்திருக்கும். அதான் சொல்லிருக்கேன். ஓ சரி. இங்க அகஸ்தியர் தவம் பண்ண இடம். அகஸ்தியர் தவம் பண்ண இடம் என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே கோயிலுக்கு மேல அகஸ்தியர் லோகாம்பாள் சிலை இருக்கிற இடம் இங்க மட்டும்தான். ஓஹோ. அகஸ்தியருக்கு அது மலைக்கு மேல, கோயிலுக்கு மேல. மலைக்கு மேல. இப்ப இதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒருவேளை இந்த திருப்பணிகளுக்கு உதவி பண்ண நினைக்கிறவங்க ஏதாவது நம்ம கோயிலுக்கு கான்டாக்ட் பண்ண ஓகேவா? நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ண ஓகே. நேரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அகஸ்தியருடைய திருத்தம். இது இப்போ ஐயா பேசுறது கேட்டிருப்பீங்க நீங்கள். தமிழ்நாட்டிலேயே அகஸ்தியருக்கு மலைக்கு மேலே, அது கோயிலுக்கு மேலே, அதாவது முருகனுடைய மூல அவங்க அவளை விட இவர் உயரத்தில் இருப்பார். வாழ்ந்த மகான், ஞானி, யோகி. ஸோ அவருக்கு தனி வழிபாடு வச்சு பண்ணுறாங்க. இதுக்கான கட்டிட வேலை நடந்துட்டு இருக்குது. தனியாக இதுக்கு கோபுரம் கட்டி பண்ணுறதுக்கு. நீங்கள் யாராவது திருப்பணிக்கு உதவி பண்ண நினைக்கிறவங்க, நான் இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஐயாவுடைய நம்பர் கொடுக்குறேன், இல்லைனா கோயிலுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பணியில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கலாம். நம்ம மக்களுக்கு செய்கிற சேவை எவ்வளோ முக்கியமானதோ, அதே மாதிரி மகேசனுக்கு செய்கிற சேவையும் அவ்வளோ முக்கியமானது. நம்ம மனதுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஸோ அதில் பங்கெடுத்துக்கோங்க எல்லாருமே. இங்கே வந்து ஒரு சுனை தீர்த்தம் இருக்குதுங்க, கிருஷ்ணாமூர்த்தி சன்னதி பக்கத்தில். வாங்க அதையும் பார்க்கலாம்.
அத்தனை அம்சங்களும் நிறைந்த ஒரு மலை. இப்போ நீங்கள் பழனி மலைக்கு போகும்பொழுது, திருத்தணி மலைக்கு போகும்பொழுது, அந்த முருகனை சந்திக்க தரிசனம் பண்ணும்பொழுது என்ன ஒரு வைப்பு, பாசிட்டிவ் வைப்பு, ஒரு எண்ணங்கள் ஏற்படுமோ அதைத்தான் எனக்கு உணர்றேன் நான். இங்கே இது வந்து வற்றாத சொன்னீங்க, எப்பவுமே வற்றாது. இது ஒரு ஆழமும் தெரியாது. இது மேல கல்லு வளர்ந்துருக்கு. ஆமா, பாறையிலே வளர்ந்துருக்கு. இது என்ன மரம் அது? கல்லத்தி. கல்லத்தி. ஓ, இங்க இருந்து போதோட பேரு. பா, ரொம்ப அற்புதமா இருக்கு. இறை சக்தியே சக்தி. நம்ம அதெல்லாம் மறந்துட்டு எதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை எதை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்பொழுதும், ஐயா மதியா மனிதர்களை சந்திக்கும் பொழுதும் கிடைக்கிற அனுபவங்கள் நம்ம இன்னும் மேம்படுத்தும், செம்மைப்படுத்தும். விஷயம் வாங்க, இங்க எல்லாருமே இங்க இங்க ஒரு குகை இருக்குது. இது வந்து என்னன்னா கீரியும் பாம்பு. ஆனா இங்க இது ஒண்ணு போல வாழ்ந்து பால் குடிச்சிருக்கு 2000 வரைக்கும். இதெல்லாம் பாத்துருக்காங்க. அதனால இப்போ எப்படின்னா பகை உணர்வு இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணாங்க அப்படின்னா அந்த நீங்கிரும் அப்படிங்கிறது. அருமை அருமை. நாதகிரி சித்தர் கோவில், சித்தர் குகை. நம்ம நிறைய இடத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமியை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் அங்கே கிடைக்கிற முழு வைப்ரேஷன் காரணமே அங்கே வாழ்ந்த சித்தர்களுடைய தவம் பண்ண இடம், இல்லை ஜீவ சமாதி, இதுதான் வந்து அங்கே முழு இது கொடுக்கும். அது மாதிரி இங்கே சித்தர்கள் தவம் செய்த இடம். அது மாதிரி இங்கே ஐயா சொன்ன மாதிரி கீரியும் பாம்பும் நட்போடு வாழ்ந்த ஒரு இடம் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு பகை உணவும் போயிடும். உங்கள் மேல் யார் பகை கொண்டு இருந்தாலும் அவங்களும் மாறிடுவாங்க. ஸோ வாழ்க்கையில் பகைமை இல்லை அப்படின்னாலே ஒரு அமைதி வந்துடும் இல்லையா? பதினெட்டு சித்தர்களும் அடங்கிய சித்தர் பூமி, சித்தர் பீடம். நிஜமாவே மிகப்படுத்தி சொல்றதுலாம் ஒண்ணுமே இல்லை, வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு அமைதி. ஆலயம் போயிட்டாலே ஒரே கூட்டம், நெரிசல், ஒரு அமைதியில்லா சத்தங்கள், வியாபாரமாகி போன காலகட்டத்தில் இங்க இப்படி ஒரு ஆலயம் இந்த மாதிரி மலைக்கு மேல பசுமை மாறாமல், இயற்கை அழியாமல், அதுவும் நல்லபடியாக பராமரிக்கிறாங்க. சில இடத்த பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகம் வராத ஒரு ஆலயமாகட்டும், இல்லை தள்ளி இருக்க ஆலயத்தில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே அத்தனை பராமரிப்பும் நடந்துகிட்டு இருக்குது. நான் இந்த கோயிலுக்கு ஒரு 8 வருடம் முன்னாடி வந்திருக்கிறேன். அப்போ இருந்த ஒரு இதுக்கும் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம். மக்கள் எல்லாமே ஒரு சிரமம் இல்லாமல் வந்துட்டு போகிற அளவுக்கு வீரபத்ரன் ஐயாவுடைய முயற்சியில் நிறைய விஷயங்கள் இங்கே மாறி இருக்கிறத கண்கூட பார்க்க முடியுது. இது பெரிய ஒரு புண்ணிய விஷயங்கள். இதை எல்லாமே பயன்பெறணும். இந்த காணொலியை பார்த்துருக்க எல்லாரும் இந்த பகுதி மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தென்காசி, ராஜபாளையம், மதுரை வட்டாரங்கள் வாழ்கிற மக்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் வாங்க. வந்துட்டு பிடித்திருந்தால் மற்ற மக்களுக்கும், உங்கள் நண்பர்களுக்கும், குடும்பங்களுக்கும் இந்த ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜீவன். பாய்.